கல்வியை கற்றாலும் நம் தாய்மொழியான தமிழின் சிறப்பையும் பெருமையும் தெரிந்து அதை அழியாமல் பாதுகாப்பதற்காகத்தான் இன்றைக்கு நம் பள்ளிக்கு வரப்போகும் சிறப்பு சிம்மா இவரை தமிழுக்கு உயிர் தந்த அன்னை என்று சொன்னாலும் மிகையாகாது. அதிகமாக என்ற சிற்றரசர் அரசபைக்கு வரும் புலவர்களை வரவேற்று அவர்களின் பாடலை கேட்டு பின்னர் தரிசிப்பார். பரிசுகளை பெற்ற பின் அவர்கள் அங்கிருந்து சென்றுவிடுவார்கள். அதிகமான அரசபைக்கு ஔவையார் கல்வி தந்தபோது ஔவையாரின் பாடலை கேட்ட அதிகமாக வழக்கம் போய் பரிசிக்காமல் இருந்தார். ஏனென்றால் ஔவை பரிசு பெற்ற அரசபைக்கு சென்று விடுவார் என்பதால் தான். அப்படிப்பட்ட ஔவையாரும் 7 வள்ளல்களும் நம் பள்ளி இலக்கியம் என்ற விழாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிறப்புரையாற்ற ஔவையாரை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் குழந்தைகளா, நான் யார் என்று தெரியுமா? ஆத்திச்சூடி எழுதிய அவ்வை நான் இல்லை. நான் சங்க காலத்தில் வாழ்ந்த அவ்வை. நான் மன்னர்களின் கொடை வீரம் வாழ்க்கை பற்றி எல்லாம் பாடல்கள் பாடியுள்ளேன். அவை அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. உங்களுக்காக இப்போது ஒரு பாடல் பாடுகிறேன். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த பாலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த பாலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. எந்த ஊனமும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வை பெற்றிருக்கிறோம். நமக்குள் இருக்கும் ஞானத்துடன் சேர்ந்து கல்வி கற்பதன் மூலம் அறிவை வளர்த்து கொண்டு அதன் மூலம் வரும் செல்வத்தில் நம்மால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நண்பர்களான கடையில் வல்லர்களும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து இனங்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்திருக்கின்றனர். இப்போது என் நண்பர் அதியமான் பற்றி கூறுகிறேன். இவர்தான் என் நண்பர் அதியமான். இவரை நெடுமான் என்றும் அழைப்பார்கள். இவர் தமிழுரையாட ஒரு சிற்றரசர். தருமபுரி அன்று இவருடைய தமிழ். ஒரு நாள் இவர் சாகாவரம் தரக்கூடிய அதே வகை நெல்லிக்கனி ஒன்றை மலைக்காடுகளில் இருந்து பெற்றார். அதை அவர் உண்ணுவதை விட நான் ஒன்றில் எதிர்காலமானால் என்னுடன் சேர்ந்து தமிழும் வாழும் என நினைத்தார். அதனால் அந்த நெல்லிக்கனியை எனக்கு பரிசளித்தார். இதனால் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் என்று போற்றப்பட்டார். நான் எனது நண்பர் பாரியை பற்றி கூறுகிறேன். இவர்தான் வேள்பாரி. இவர் பரம்பு நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர். மதுரைக்கு அருகில் இருக்கும் இன்றைய பிரான்மலை அன்று இவர் ஆட்சி செய்த பரம்பு மலை. ஒரு நாள் முல்லைக்கொடி கொண்டு படர முடியாமல் வரியில் கிடந்ததைக் கண்டு சற்றும் தயங்காமல் இவருடைய தேவையை அந்த முல்லைக்கொடிக்கு கொடையாக கொடுத்தார். அன்று முதல் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறார். இப்பொழுது நான் என் நண்பர் காரியை பற்றி கூறப் போகிறேன். இவர்தான் என் நண்பர் காரி. இவரை மலையமான் திருமுடிக்கார் என்றும் அழைத்தார்கள். இவர் தமிழுரையாண்ட ஒரு சிற்றரசர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் திருக்கோயிலூரில் அன்று இவருடைய
இப்போது என் நண்பர் நல்லியை கூறப்போகிறேன். இவர் தான் என் நண்பர் நல்லி. இவரை கண்டே கோட்பை நல்லி என்று அழைத்தார்கள். இவர் கண்டே நாட்டை ஆண்டோ சிற்றரசர்.